தமிழ் கற்போம் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் 12ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் 8 உள்ள ரட்சண்ய யாத்திரிகம் என்ற கவிதை பேழையுள்ள நூல்வழியை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜான் பன்யன் என்பவர் ஆங்கிலத்தில் எழுதிய பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ் என்னும் ஆங்கில நூலின் தழுவலாக ரட்சண்ய யாத்திரிகம் படைக்கப்பட்டது. இது 3766 பாடல்களை கொண்டது. அது மாதிரி இது உருவக காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 5 பருவங்கள். எதெல்லாம்னு பார்த்திங்கன்னா ஆதி பருவம், குமார பருவம், நிதான பருவம், ஆரண்ய பருவம், ரட்சண்ய பருவம் என்ற 5 பருவங்களை கொண்டது. இக்காப்பியத்தின் குமார பருவத்தில் உள்ள ரட்சண்ய சரித படலத்தில் இடம்பெறும் இயேசுவின் இறுதிக்கால நிகழ்ச்சிகள் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளன. இதன் ஆசிரியர் எச்.ஏ. கிருஷ்ணனார், அதாவது எச்.ஏ. கிருஷ்ணப்பிள்ளைன்னு சொல்லலாம். பிற சமய இலக்கியங்களைப் போலவே கிறிஸ்துவ சமய இலக்கியங்களும் தமிழ் இலக்கிய வளமைக்கு பெரும் பங்களிப்பை செய்துள்ளன. எச்.ஏ. கிருஷ்ணனார் என்னென்ன நூல்களாக எழுதியிருக்காங்க அப்படிங்கிற பார்க்கலாம். போற்றி திருஅகவல், ரட்சண்ய மனோகரம் போன்ற நூல்களை எழுதியிருக்காங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா எச்.ஏ. கிருஷ்ணப்பிள்ளை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, எவ்வாறு சிறப்பாக அழைக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா கிறித்துவ கம்பர். இது மிக மிக முக்கியமானது. எச்.ஏ. கிருஷ்ணப்பிள்ளை எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? கிறித்துவ கம்பர். அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நூல்வழிக்கு மேலே உள்ள பகுதி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த ரட்சண்ய யாத்திரிகம் இது பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் நற்போதகம் அப்படிங்கிற ஆன்மீக இதழ் வெளிவந்திருக்கு. ஆன்மீக மாத இதழ் வெளிவந்திருக்கு. இந்த ஆன்மீக நற்போதகம் என்ற ஆன்மீக மாத இதழில் இந்த ரட்சண்ய யாத்திரிகம் 13 ஆண்டுகள் தொடராக வெளிவந்துள்ளது. எத்தனை ஆண்டுகள் தொடராக வெளிவந்துள்ளதுன்னு கேட்கலாம். அதாவது திருநெல்வேலியிலிருந்து வெளிவந்த நற்போதகம் என ஆன்மீக மாத இதழில் ரட்சண்ய யாத்திரிகம் எத்தனை ஆண்டுகள் வெளிவந்துள்ளன அப்படின்னு கேட்கலாம். தொடராக வெளிவந்துள்ளன்னு கேட்கலாம். 13 ஆண்டுகள். அது மாதிரி பார்த்திங்கன்னா இதனுடைய முதல் பதிப்பு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1894ஆம் ஆண்டு. அதாவது ரட்சண்ய யாத்திரிகம் 1894ஆம் ஆண்டு மே திங்களில் முதல் பதிப்பாக வெளியிடப்பட்டது. இது முக்கியமான வினா. எப்பொழுது முதல் பதிப்பு வெளியிடப்பட்டதுன்னா 1894ஆம் ஆண்டு மே மாதம் முதல் பதிப்பு வெளியிடப்பட்டது. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னும் ஒவ்வொரு பெட்டி செய்திகளாகவும் பார்க்கலாம், நூல்வழியும் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் தமிழ் கற்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவு சந்திக்கலாம்.